Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் MS ஆஃபீஸை எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அன்லைசன்ஸ்ட் MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் காட்டுற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் லைஃப் லாங் ஃப்ரீயாக எந்த விதமான அன்லைசன்ஸ்ட் அண்ட் ஆக்டிவேஷன் எரரும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MS ஆஃபீஸை டெஸ்க்டாப்பில் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னா டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா MS ஆஃபீஸை நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷனில் யூஸ் பண்ணணும்னா பே பண்ணால் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் பே பண்ணாமல் MS ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற யூசர் சிஸ்டம்ஸில் அன்லைசன்ஸ்ட் அண்ட் ஆக்டிவேஷன் இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் MS ஆஃபீஸை விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் எரர் இல்லாமல் லைஃப் லாங் யூஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஆஃபீஸ் 2021 வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ மேக்ஸிமம் ஆஃப் த யூசர் சிஸ்டம்ஸில் இன்ஸ்டால் பண்ணும் போதே ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு சில யூசர் சிஸ்டம்ஸில் ஆக்டிவேட் ஆகாமல் அன்லைசன்ஸ்ட் எரர் வரதான் செய்யுது. அண்ட் நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் அந்த வீடியோவை ட்ரை பண்ணி ஆஃபீஸ் 2021 இன்ஸ்டால் பண்ணுங்கள். மேபி ஆக்டிவேஷன் கீ இல்லாமல் உங்களுடைய சிஸ்டம்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகலாம். அண்ட் நீங்கள் MS ஆஃபீஸை மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் இருந்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் ஆஃபீஸ் 365 உடைய ப்ரைஸ் ரொம்பவே ஹைன்றதால எல்லா யூசராலையுமே இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் MS ஆஃபீஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னா ஐ பட்டனில் ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி MS ஆஃபீஸை எப்படி சீப்பஸ்ட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்ற வீடியோவை பார்த்து நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ MS ஆஃபீஸ் அதாவது ஆஃபீஸ் 365 எப்படி ஃப்ரீயாக லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் MS ஆஃபீஸ் ஆஃப்லைன் வெர்ஷனில் லைஃப் டைம் ஃப்ரீயாக இல்லாததால் ஆன்லைன் வெர்ஷன் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இட் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஆஃபீஸ் 365 நீங்கள் ஃப்ரீயாக லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் நீங்களும் ஆஃபீஸ் 365 ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணணும்னா office.com என்ற வெப்பேஜை ஓப்பன் பண்ணி சைன் அப் ஃபார் த ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் 365 என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி மைக்ரோசாஃப்ட் உடைய ஃப்ரீ லாகினை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண அப்புறம் ஃபைனலாக உங்களுடைய நேமை செட் பண்ணி ஃப்ரீ அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃப்ரீ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கிற மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், PowerPoint, டீம்ஸ், OneNote அண்ட் 5GB க்ளவுட் ஃப்ரீ ஸ்பேஸையும் லைஃப் டைம் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த மெத்தடை நீங்கள் ஆக்சஸ் பண்ண ஒன்லி இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் இல்லைனா மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் MS ஆஃபீஸை நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் அன்லைசன்ஸ்ட் வெர்ஷன் MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் ஆஃபீஸ் 365 உடைய வேர்டு, எக்ஸல் அண்ட் PowerPoint ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.